Hi students, welcome to UDO Max. இன்னைக்கு நம்ம 12th public examல 85 above out of 90 எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்ற டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகும். ஸோ வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட 1 marks. ஸோ 85 out of 90 நீங்கள் ஸ்கோர் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட 1 marks. ஸோ 1 marks வந்து உங்களோட கொஸ்டின் நம்பர் 1 to 20 வந்து கவர் ஆகும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதோட மார்க் வந்து 20 into 1 வந்து 20 மார்க். ஸோ புக் பேக்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ புக் பேக் எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்தாலே 15 to 16 1 marks வந்து உங்களுக்கு புக் பேக்லேயே கவர் ஆயிரும். ஸோ புக் இன்சைட்லேருந்து உங்களுக்கு அடிஷ்னலாக கேட்குறது வந்து 4 to 5 1 marks வந்து புக் இன்சைட்லேருந்து கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் 16 marks வந்து புக் பேக் எக்ஸசைஸ்லேயே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ புக் இன்சைட்லேருந்து உங்களுக்கு 4 to 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்குற சான்ஸ் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் 20 வந்து நீங்கள் 16 marks வந்து புக் பேக் எக்ஸசைஸ் ஃபுல்லாக தரோவாக டெய்லி அதை ரிவிஷன் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் அதில் 20ல் 16 marks வந்து சாலிடாக அதில் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட 2 marks வந்து நமக்கு கொஸ்டின் நம்பர் 20லேருந்து 30 வரையும் நமக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அவுட் ஆஃப் 10ல் வந்து நீங்கள் 7 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். ஸோ 7 into 2 வந்து உங்களுக்கு 14 marks. ஸோ 2 marks நம்ம பார்க்க முன்னாடி ஸோ 2 marksோட சாப்டர் வெயிட்டேஜ் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்தெந்த சாப்டரில் 2 marks and 3 marks வந்து கம்பல்சரியாக கேட்பாங்கன்ற அந்தந்த சாப்டர் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு 2 mark அண்ட் ஒரு 3 mark கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து நம்மளோட தேர்ட் சாப்டர். ஸோ தேர்ட் சாப்டர்லேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு 2 mark அண்ட் ஒரு 3 mark ஷோராயிலேருந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து 5th சாப்டர் 2-dimensional analytical geometry. ஸோ இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தி. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 mark அண்ட் ஒரு 3 mark நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரா இந்த சாப்டரோட வெயிட்டேஜும் ஜாஸ்தி. ஸோ இதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 mark அண்ட் ஒரு 3 mark எதிர்பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் இதுலேருந்தும் நீங்கள் ஒரு 2 mark ஒரு 3 mark எதிர்பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டிகிரேஷன் 9th சாப்டர். ஸோ இதுலேருந்தும் நீங்கள் ஒரு 2 mark அண்ட் ஒரு 3 mark எதிர்பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சாப்டர் 10 ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு 2 mark அண்ட் ஒரு 3 mark எதிர்பார்க்கலாம். ஸோ டோட்டலாக நம்ம வந்து 1 2 3 4 5 6 7 2 mark அண்ட் 7 3 mark வந்து செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டர், 7th சாப்டர், 9th சாப்டர் அண்ட் 10th சாப்டர். ஸோ அவுட் ஆஃப் 12 சாப்டரில் 7 சாப்டர் நீங்கள் பார்த்தாலே 7 2 marks அண்ட் 7 3 marks வந்து ஷுவராக அட்டன் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் அடிஷ்னலாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸில் வந்து ஏதோ 1 2 mark கேட்கலாம், இல்லைனா 2 mark கேட்காம 3 mark வந்து உங்களுக்கு 2 3 mark கேட்கலாம், இல்லை ஒரு 2 mark ஒரு 3 mark அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இதை ஷுவராக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக 2 mark அண்ட் 3 mark வந்து ஃபஸ்ட் சாப்டர்லேயும் இருக்குது. அண்ட் 4th சாப்டரை பொறுத்த வரையும் 4th சாப்டர்லேயும் அதே மாதிரி தான் 1 2 2 mark கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 2 mark ஒரு 3 mark அப்படி மாற்றி நமக்கு கேட்பாங்க. ஆனால் இந்த சாப்டரை வந்து நம்ம ஷுவராக சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்மளோட 8th சாப்டரில் நமக்கு 2 mark கிடையாது. ஸோ 3 mark மட்டும்தான் இருக்குது. ஸோ 3 mark வந்து நமக்கு இதில் ஒரு 3 mark கேட்பாங்க. அண்ட் 11th சாப்டர்லேயும் நம்ம எய்தர் ஒரு 2 mark கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 3 mark கேட்கலாம். அதே மாதிரி டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸில் 1 2 mark கேட்பாங்க, இல்லைனா 3 marks கேட்பாங்க. ஸோ இந்த சாப்டரை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டர், 7th சாப்டர், 9th அண்ட் 10th சாப்டர். ஸோ இந்த 7 சாப்டர்ஸ்லேருந்து ஷுவராக ஒரு 2 mark ஒரு 3 mark வரும். அண்ட் கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்லி 5 6 7 9 10. ஸோ இந்த 5 சாப்டர்லேருந்து தான் கம்பல்சரி ப்ராப்ளம் வரும். ஸோ கம்பல்சரி 2 mark அண்ட் 3 mark நீங்கள் இந்த சாப்டர்லேயே கவர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம
2 மார்க்ஸில் பார்க்க போகிற சாப்டர்ஸ் வந்து கம்பல்சரியாக நீங்கள் பார்க்க வேண்டிய சாப்டர்ஸ் வந்து 5th சாப்டர், 6th சாப்டர், 7th சாப்டர், 9th சாப்டர், 10th சாப்டர், 2nd சாப்டர் அண்ட் 3rd சாப்டர். ஸோ இதில் வந்து ஷியோராக ஒரு 2 மார்க் அண்ட் ஒரு 3 மார்க் வந்து எல்லா பப்ளிக் எக்ஸாம்லேயும் இந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சாப்டர் நீங்கள் 7 சாப்டர் கவர் பண்ணிங்கனாலே 7 2 மார்க்ஸ் எழுதுகிற சான்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம் அண்ட் 11th அண்ட் 12th சாப்டர் பார்த்துக்கலாம். ஸோ இதில் இருந்தும் கண்டிப்பாக 2 மார்க் இல்லைன்னா 3 மார்க் கேட்பாங்க. ஸோ இதையும் நாங்கள் அடிஷ்னலாக பார்த்துக்கோங்க. அது ஸோ நம்ம ப்ளூ பிரிண்ட் படி கம்பல்சரியாக நமக்கு கேட்குற சாப்டர்ஸ் வந்து இந்த 7 சாப்டர்ஸ் தான். அதே மாதிரி 3 மார்க்ஸ்லையும் நமக்கு கொஸ்டின் நம்பர் 30 to 40 கவர் ஆகும். அதில் நமக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்து 7. ஸோ அவுட் ஆஃப் 10 வந்து நீங்கள் 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ டோட்டல் மார்க் வந்து 7 into 3 வந்து 21 மார்க்ஸ் இந்த செக்ஷனில் நமக்கு கவர் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுலேயும் வந்து கம்பல்சரியாக அவங்க ரெகுலராக கேட்குற சாப்டர்ஸ் வந்து 5th சாப்டர், 6th சாப்டர், 7th, 9th, 10th அண்ட் 2nd and 3rd. ஸோ அதிகமாக சாப்டரோட வெயிட்டேஜ்னு பார்த்தா நமக்கு 5, 6, 7, 9, 10. ஸோ இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தி. ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் பார்க்கும்போதே இந்த சாப்டரை நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அண்ட் 2nd சாப்டர், 3rd சாப்டர் வந்து 5 மார்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ கம்பல்சரியாக இதில் வந்து இந்த சாப்டர்லேருந்து ஒரு 2 மார்க் அண்ட் ஒரு 3 மார்க் கேட்டிருக்காங்க எல்லா பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்லேயும். ஸோ இந்த 7 சாப்டர் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணிடலாம். அண்ட் கம்பல்சரி ப்ராப்ளமும் வந்து மோஸ்ட்டாக இந்த 5 சாப்டர்லேருந்து தான் வருது. ஸோ இந்த 5 சாப்டரை நீங்கள் இன்னும் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அண்ட் அடிஷ்னலாக நம்ம பார்க்க போகிற சாப்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், 4th சாப்டர், 11th அண்ட் 12th சாப்டர். ஸோ இந்த அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், 4th சாப்டர், 11th அண்ட் 12th சாப்டர் பார்த்துட்டாலே உங்களுக்கு சேஃபர் சைடாக இருக்கும். ஸோ ஒரு வேளை இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சாப்டர்லேருந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் வந்து நம்மளோட 5 மார்க். ஸோ நம்ம 5 மார்க் வந்து கொஸ்டின் நம்பர் 40லேருந்து 47 வரையும் கேட்பாங்க. ஸோ 5 மார்க் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். இது வந்து ஆர் சாய்ஸஸாக கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டின்லேயும் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். அதோட மார்க்ஸ் வந்து 7 into 5 வந்து 35 மார்க்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் 5 மார்க்ஸ் சாப்டர் வெயிட்டேஜ் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ அதில் வந்து நான் எந்தெந்த சாப்டருக்கு வந்து நீங்கள் 5 மார்க்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த சாப்டர் வந்து ஈஸின்றது அந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் நம்ம கம்பல்சரியாக பார்க்க வேண்டிய சாப்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், 6th சாப்டர், 11th சாப்டர், 12th சாப்டர், 4th சாப்டர். ஸோ நம்ம 5 மார்க்ஸோட சாப்டர் வெயிட்டேஜ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரையும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க, 2nd சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க, 3rd சாப்டரில் நமக்கு வந்து 5 மார்க் கிடையாது, 4th சாப்டர்லேயும் நமக்கு ஒரு 5 மார்க் கேட்பாங்க, 5th சாப்டர்லேயும் நமக்கு ஒரு 5 மார்க் கேட்பாங்க. இதில் சாப்டர் வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து 6, 7, 9. ஸோ இந்த 3 சாப்டர்லேருந்து நமக்கு 2 5 மார்க் கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து 2, இதுலேருந்து 2. ஸோ 9th சாப்டர்லேருந்து 2. ஸோ 9th சாப்டர்லேருந்து நமக்கு 2 அண்ட் 10th சாப்டர்லேருந்து நமக்கு ஒரு 5 மார்க் கேட்பாங்க. அண்ட் 8th சாப்டரில் நமக்கு 5 மார்க் வந்து கிடையாது. அண்ட் 11th அண்ட் 12th சாப்டர்லேருந்து நமக்கு ஒரு 5 மார்க் கேட்பாங்க. நான் இதில் ஏன் அந்த 5 மார்க் வந்து சாப்டர் வந்து மாற்றி கொடுத்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து 5 மார்க்கில் ஈஸி. ஸோ நீங்கள் கிராமர்ஸ் ரூலு, காஸ் ஜார்டன் மெத்தடு அதெல்லாம் பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெக்டார் அல்ஜிப்ரா. ஸோ நம்ம வெக்டார் அல்ஜிப்ராலேருந்து நமக்கு 2 5 மார்க் கேட்பாங்க. அதில் ஷோராக கேட்குற 5 மார்க் வந்து ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட். நான் லாஸ்ட் 3 வீடியோஸ் அது போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க.
அது இல்லாமல் நமக்கு அடிஷ்னலாக ஒரு 5 மார்க் வந்து வெக்டார் அல்ஜிப்ராலேருந்து கவர் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குற சாப்டர் வந்து 11th and 12th சாப்டர். ஸோ 11th and 12th சாப்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் கம்மி, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மெத்தடும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சாப்டர் பார்த்தீங்கனாலே நீங்கள் அதிலேருந்து ஒரு 5 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ 4 சாப்டர்ஸ் பார்த்தாலே நீங்கள் 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர், 6th சாப்டர், 11th and 12th சாப்டர், இதுதான் நான் வந்து 5 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் 4th சாப்டர் நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எய்தர் வந்து 5th சாப்டர் எடுத்துக்கலாம், இல்லை 4th சாப்டர் எடுத்துக்கலாம். ஸோ 4th சாப்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால தான் நான் 4th சாப்டர் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ 4th சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே நீங்கள் வந்து இதில் அதாவது சாப்டர் பார்க்கும்போது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே டோட்டலாக வந்து உங்களுக்கு 5 மார்க் வந்து 5 சாப்டர்ஸ்லேயே கவர் ஆகிரும். அண்ட் அடிஷ்னலாக இருக்கிற 5 மார்க்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து 5th சாப்டர், 7th சாப்டர், 9th and 10thலேருந்து தான் நான் இம்பார்ட்டண்ட் 5 மார்க்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த வீடியோஸையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு வாங்க. அண்ட் கம்பல்சரியாக நம்ம பார்க்க வேண்டிய 5 மார்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், 6th சாப்டர், 11th, 12th and 4th சாப்டர். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்க பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் 5th சாப்டர், 7th and 9th and 10th சாப்டர். ஸோ இதை நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டிங்கனாலே நீங்கள் எல்லா 2 மார்க், எல்லா 3 மார்க், எல்லா 5 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ 1 மார்க்கில் தான் உங்களுக்கு லேக் ஆகும். ஸோ 1 மார்க்கில் தான் நீங்கள் 4 to 5 மார்க்ஸ் வந்து எடுக்கிறது புக் இன்சைட்லேருந்து கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் புக் இன்சைடில் இருக்க இம்பார்ட்டண்ட் எல்லாம் நீங்கள் படித்தாலே நீங்கள் ஃபுல்லாக 90 out of 90 எடுக்கலாம். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.